ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ட்ராவலு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வரைக்கும். இந்த 121 தென்காசி பஸ்ஸில் 121 கிடையாது, 121 ஆலங்குளம் பாவூர் சத்திரம் வழியாக தென்காசி போகிற பஸ்ஸு. இந்த வண்டியில் தான் நேற்று ட்ராவல் பண்ணியிருந்தேன். பஸ்ஸு பார்த்திங்கன்னா BS3 ரீபில்டு பஸ்ஸு. ரூட் வந்து அலர்ட் ஆகிருக்கிறது வந்து தென்காசி டு மதுரை 507, செங்கோட்டை டிப்போ வண்டி, தென்காசி டிப்போ வண்டி தான். இப்போ ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி தென்காசி லோக்கலில் ஓடிட்டுருக்கு. இந்த பஸ் வந்து 2020-21 பக்கமாக வந்து TNSTC கும்பகோணத்துலேருந்து TNSTC திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன வண்டி. ஃபுல்லாக பாபநாசம் ஏரியா ரேக்கு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் லைனில் தான் ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன். சரி, இந்த வண்டியில் விண்டோ சீட் காலியாக இருந்ததா, இதில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதில் ஏறிட்டேன். வண்டி கரெக்டாக 12:10க்கு கிளம்பிச்சு. 12:15க்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸிட் போட்டாங்க. பஸ்ஸும் திருநெல்வேலியிலே வந்து ஃபுல் சீட்டர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மற்றவங்க எல்லாமே ஸ்டாண்டிங்கில் தான் ஏறிட்டு இருந்தாங்க. தென்காசிக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போனது வந்து 2021 ஒரு ஏசி பஸ்ஸில் போயிட்டு திருப்பி KSRTCயில் வந்தேன். அது ரெண்டையுமே வ்ளாக் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து பஸ்ஸில் போகிறேன். இது இந்த வழியாக நம்ம உள்ள மேலப்பாளையம் வழியாக உள்ளே போயிட்டோன்னா பாபநாசம் போகிற ஏரியா வண்டி. இந்த ட்ராவல் வந்து ஆக்சுவலாக நான் நேற்று தான் ட்ராவல் பண்ணேன், தேர்ஸ்டே. கிளைமேட்டும் வந்து திருநெல்வேலியில் சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. 2ஆம் நம்பர் வண்டி. கவர்மெண்ட் ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜங்ஷன் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகும். இந்த ரூட்டில் ரொம்ப நாளாக வந்து எனக்கு அந்த ஆலப்பி வண்டியை பிடிச்சி ட்ராவல் பண்ணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. திருநெல்வேலி ஆலப்பி பஸ்ஸு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி வரும். பட் ஆனால் அந்த வண்டி சிக்கவே மாட்டேங்குது. தென்காசி பஸ்ஸெல்லாம் வந்து போகிற வண்டிங்க முக்கால்வாசி வந்து வண்ணாரப்பேட்டை போய் கட்டடிக்காமல் அதுக்கு முன்னாடியே கட்டடிச்சு இங்கே அரவிந்த் ஹாஸ்பிட்டல் முன்னாடி உள்ள சிக்னலில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. நான் ஒரு TN72 வண்டி கிடச்சா நல்லாயிருக்கும்னு பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக ரிட்டர்ன் வந்து ஒரு TN72 பஸ்ஸில் தான் வந்தேன், BS6 தான் வந்தேன். நான் தென்காசி டு செங்கோட்டையிலேருந்து சத்தி போகிற பஸ் இப்போ வந்து திருநெல்வேலி ஆர்டினரி போயிட்டு இருந்துச்சு. அந்த விளாக்கை தான் ஃபஸ்ட்டு போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் அதை விட இதுதான் ரன்னிங் டைம் அதிகமாக இருந்தது. இது SCDCலேருந்து ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்த வண்டி. யூடியா வந்த வண்டியை டவுன் பஸ்ஸாக ரீபாடி பண்ணி கட்டியிருக்காங்க. யூடி கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, இதுதான் கிடச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். தாமிரபரணி ஆறு நல்லா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம ஃபுல் ஃப்ரிட்ஜில் வந்து மழை இப்படியே பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நல்லா நிரம்பி செமையாகிடும் போல். திருநெல்வேலிக்கு இப்போ ரீசெண்டாக ULE பஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த 1ஆம் நம்பர் ரூட்டையும் 2ஆம் நம்பர் ரூட்டையும் வந்து திருநெல்வேலியில் வந்து ஃபுல்லாக லேடிஸ் ஃப்ரீ பஸ் ஆக்கிட்டாங்க. ஒருவேளை லேடிஸ் ஃப்ரீயாக பஸ் ஆக்காமல் இருந்திருந்தால் இந்த ரூட் ஃபுல்லாகவே இப்போ ULE தான் ஓடிட்டு இருந்திருக்கும். லோ ஃப்ளோர் பஸ்ஸஸாக தான் ஓடிட்டு இருந்திருக்கும். பார்க்கவே சூப்பராக இருந்திருக்கும். இப்போது 4 பஸ் வந்திருக்கு. அடுத்து நாகர்கோவில் ரீஜனில் வந்து 21 பஸ்ஸு ஓடிட்டுருக்கு. பார்ப்போம் இனி ஃப்யூச்சரில் வந்து திருநெல்வேலிக்கு ULE நிறைய வருதான்ட்டு. வண்டி கரெக்டாக ஜங்ஷன் அண்ட் உள்ளே என்ட்ரி போட்டுடுச்சு. கரெக்டாக திருநெல்வேலியிலேருந்து வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இதுதான் ஒரு காலத்தில் வந்து இந்த ஏரியாவில் தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த ரோடு தான் இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி ரோட்டில் தான் நம்மளுக்கு வந்து பழைய பைபாஸாக இருந்துச்சு. இப்போ அந்த ரோடு ஃபுல் பிஸி ஆகிடுச்சு. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் உள்ளே வர்றது திருநெல்வேலியில் தான் இருந்தாலும் உள்ளே வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. சூப்பராக தான் இருக்குது பஸ்ஸு. திருநெல்வேலி டபுள் டெக் ஃப்ளைஓவரு, கீழே கார்லாம் போயிட்டுருக்கோம், மேலே பஸ்லாம் போயிட்டுருக்கோம். அப்போவே வந்த ஒரு இன்ஜினியரிங் மார்வல் இது. இந்த இடத்துல இப்போ இந்த பிரிட்ஜ் இருந்தும் டிராஃபிக் அதிகமாக தான் ஆகுது. மத்தியான டைமில் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். மற்ற நேரம்லாம் வந்து இங்கே வந்து எப்போவுமே டிராஃபிக் வந்து அதிகமாக தான் இருக்கும். தென்காசி சைட்லேருந்து வரவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஜங்ஷன் பஸ் வந்துட்டு தான் போகும். 121 வந்து வருமானு தெரில. ட்ராப்பிங் மட்டும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 121 வண்டி. இந்த வண்டியெல்லாம் எப்படி வருது? ஒரு காலத்தில் இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு பைபாஸில் பஸ் ஸ்டாண்ட் போகுதுன்னு அப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து 2005 6லேயே வந்து அந்த சைடில் வந்துடுச்சு. இப்போ திருச்சிக்கு வந்து இதே மாதிரி தான் ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் ஆப்போசிட்டில் தான் இருந்துச்சு. திருச்சிலையும் இப்போ நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இதே மாதிரி பைபாஸில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் எங்களுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு 15 to 16 இயர்ஸ் முன்னாடியே நடந்ததுன்றது வந்து
சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். எப்போவுமே கேடிசி பஸ்ஸில் ஏறினோன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும், சும்மா அழுத்துன்னு அழுத்திட்டு போவாங்க. இந்த பஸ்ஸில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றும் எதுவுமே இல்லை. ரெண்டாவது இதுவே ஒரு வேரண்டியரான வண்டி தான். உள்ளே போனால் டவுனு, நம்ம டவுனுக்குள்ளே போகாமல் அப்படியே இந்த சைடு வழியாக போயிட்டுருக்கோம். இந்த சைடில் மட்டும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரோடு வந்து கரெக்டாக தென்காசி பைபாஸை போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ரோடு இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஊருக்குள்ளெல்லாம் போய் அங்கே போகிறதுக்குள்ளே பாதி முக்கால்வாசி இதாகிடும். இப்போது வந்து ஒரு கேள்விப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, தாளையத்துலேருந்து கட்டாகி சங்கரங்கோயில் போகிற ரூட்டில் ஏதோ ரோடு கனெக்ட் ஆகி அந்த சைட்லேருந்து ஏதோ பைபாஸ் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரில, பார்ப்போம். எனக்கும் ரொம்ப ஆசை தான் தென்காசி போயிட்டு அங்கே உள்ள டவுன் பஸ் எல்லாம் போயிட்டு மேக்கரை ரூட்டு, அச்சன் கோயில் ரூட்டு எல்லாத்தையும் ஒரு நாள் போய் கவர் பண்ணிவிட்டு வரணுன்னு. டைம் கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சா அந்த ரூட்டையும் சூப்பராக கவர் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடலாம். அதுவும் அந்த ரூட்டில் போகும்போது கேஎஸ்ஆர்டிசி வண்டியெல்லாம் கிடச்சிச்சின்னா இன்னும் ஃபுல்லாக எடுக்கலாம். பார்ப்போம். இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு ஓவர் டேக்ஸு அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஜஸ்ட்டு ட்ராவல் வீடியோ தான். பஸ்ஸே ரோட்டில் பார்க்க முடியாது. 2 டவுன் பஸ்ஸை மட்டும் தான் பார்த்தேன் நான் வண்டி சைடில் வரும்போது. முன்னாடி வந்து நான் ஒரு 2021 அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஏசி பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்ஸு எங்களுக்கு முன்னாடி கிளம்புன 2 வண்டியை தென்காசி வண்டியை சைடு எடுத்துகிட்டு 2-3 பஸ்ஸஸ் தென்காசி வண்டியை சைடு எடுத்துகிட்டு போச்சு. அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். பழைய பாளையங்கோட்டை பழையப்பேட்டை சாரி. இந்த ஸ்டாப்பிங் முடிஞ்சு போயிட்டுருக்கீங்க. இந்த ஸ்டாப்பிங் வந்து தாண்டறதுக்கே ஒரு 35 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு பைபாஸ் வந்து சேர்றதுக்கு. கரெக்டாக 12:50 சம்திங் தான், 55 சம்திங் தான் வண்டி 50க்கு தான் பைபாஸே வந்துச்சு. இந்த ரோடுக்கு வந்து டேரெக்டாக பைபாஸ் வந்து ஒரு கனெக்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். 1-to-1 பஸ்ஸஸ்லாம் அப்படி போட்டு ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு காரில் வந்து ஏறுறதுக்கும் இதுதான் வழியாக இருக்குது. இந்த ரூட்டுக்கு மட்டும் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போது வண்டி வந்து பைபாஸ் வந்தோடனே ஒரு 65 to 70 அதே ஸ்பீடில் அடாப்ட் ஆகியே வந்துகிட்டே இருக்குது. பழைய மாதிரி வந்து ஒரு கேடிசி பஸ்ஸில் ஏறினா அந்த இன்ஜின் சவுண்டே வந்து கிளியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பில்லை இப்போது. இதுவே வந்து இந்த பஸ் வந்து TN 45 3754 வந்து இந்த பஸ் வந்து 2013லேயோ 14ல் வந்த மாடலு. 2021 வந்து டிஎன்எஸ்சிசி திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது. அப்போ BS4 பஸ் வந்து வந்தது. டிஎன்எஸ்சிசி கும்பகோணத்துக்கெல்லாம் வந்து நிறைய BS4 அலாட்மெண்ட் வந்துச்சு. ஸோ டிஎன்எஸ்சிசி திருநெல்வேலி கட்டபொம்மன் ரீஜனுக்கு வந்து அதிகமாக தேவை இருக்கிறதுனால ஒரு 100 பஸ்ஸோ 150 பஸ்ஸோ எல்லா ரீஜன்லேருந்தும் கம்மிட் ஆகி ட்ரான்ஸ்ஃபரில் வந்து வந்தது. மோஸ்ட்டாக கும்பகோணத்துலேருந்து தான் நிறைய பஸ் வந்துச்சு. TN 45 55 அந்த செட்டில் வந்த வண்டி ரீபாடி அலாட் ஆனப்போ இந்த வண்டியை வந்து ரீபாடி நல்ல இன்ஜின் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற வண்டிங்களெல்லாம் வந்து ரீபாடி பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஒரு ரீபாடி பண்ண வண்டி. கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு நேற்று ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதே கிளைமேட்டில் வந்து தென்காசி லொக்கேஷன்ஸ்லாம் போய் ட்ராவல் பண்ணால் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சென்னைக்கு போகும்போது மோஸ்ட்டாக வந்து அடுத்த தடவை போகும்போது பேசாமல் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி தென்காசி போய்ட்டு தென்காசி மதுரை ரூட்டு தேனி அந்த ரூட்டெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இந்த சைடு ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து 1-to-1 போனப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வண்டி வந்து தென்காசி திருநெல்வேலி கவர் பண்ணிடுச்சு. இந்த தாட்டி டைமிங்கெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான். அப்போ வந்து ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அப்போவே பஸ் வந்து சூப்பராக போச்சு. பட் ஆனால் இந்த டைம்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த ரூட்டில் எனக்கு தெரிஞ்ச பேர் வந்து மொத்தம் 4 மெயின் காலேஜ் வரும். ராஜாஸு, ஜஸ்டின் காலேஜ், அதுக்கப்புறம் அந்த சைடு மனோன்மணியம் யூனிவர்சிட்டி, அப்புறம் இன்னொரு காலேஜ் என்னமோ ஒன்று வருமே அது பேர் தெரியல. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுதான் எனக்கு இந்த ரூட்டை பற்றி தெரியும். மற்றபடி அடிக்கடி காரில் தென்காசி குற்றாலம் போகும்போது ஃபுல்லாக பைபாஸே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியாது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு எதமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சைடில் போகிற பஸ்ஸோட ஃப்ளோலாம் அதிகமாகிடுச்சு. இஷ்டத்துக்கு ஒரு முன்னாடிலாம் ஒரு 10 நிமிஷம் கேப்லேயே அது ஒரு வண்டி அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. வண்டியில் விண்டோ சீட் பிடிச்சி கரெக்டாக வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடக்கிறது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆனவுடனே இந்த மறந்தையில் ஒரு வந்து டோல்கேட் வர வந்துடும். அது வர்றதுக்கு இன்னும் போகிற போக்க பார்த்தா இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக அது எடுக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு.
இந்த 597 செங்கோட்டை மதுரை ரூட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்சிடிசிலேருந்து வந்து ஒரு பழைய வீடியோ போட்டு பார்த்தாங்க. அப்புறம் அந்த வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு பழைய அந்த ரூட்டை வந்து ஆர்டினரியாக ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி 3+2 பஸ்ஸே போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2014-15 டைம்லலாம் வந்து டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக ஓடுற ரூட்டில் எல்லாத்துலேயும் வந்து அந்த 2+2 யூடியெல்லாம் போட்டு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த தென்காசி ரூட்டும் தென்காசி திருநெல்வேலி ரூட்டும் அதே மாதிரி தான். தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ரூட்லலாம் வந்து அந்த யூடியை போட்டு இப்போது ஐசிடிசிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகின்ற வந்து யூடியை போட்டு பீக் டைமில் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வண்டி டெய்லி ஃபுல்லாக தான் போயிட்டு வந்துட்டு வந்திருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து அந்த யூடின்ற ஒரு கான்செப்ட்லேயே விருப்பம் இல்லை. இன்னொன்று, இந்த ரூட்டில் வந்து ஒரு தாறுமாறான ஒரு பர்மிட் வந்து இவங்களுக்கு கிடச்சிச்சு. வேளாங்கண்ணி டு கொல்லம் அந்த வண்டியை இப்போ ஸ்பிட் பண்ணி ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். கொல்லம் டு தென்காசி ஒரு பர்மிட்டாகவும், கொல்லம் டு தென்காசி தூத்துக்குடி ஒரு பர்மிட்டாகவும், தூத்துக்குடி டு வேளாங்கண்ணின்னு ஒரு பர்மிட்டை ஸ்பிட் பண்ணி ஓட்டுறாங்க. அந்த ரூட்லலாம் வந்து கேடிசி யூடி போட்டு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். என்னவோ மொத்த டிஎன்எஸ்சிசி திருநெல்வேலி டிவிஷனுக்கே வந்து யூடி ஆப்ரேட் பண்ணுறதுல வந்து ஒரு விருப்பம் இல்லை. அது வந்து விழுப்புரம் கார்பரேஷனுக்கும் கும்பகோணம் கார்பரேஷனுக்கும் தவிர்த்து மற்ற யாருமே வந்து யூடி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ரூட்டில் வந்து திருவனந்தபுரம் மதுரை நெடுமங்காடு வழியாக ஒரு வண்டியை ஓடுதுல தென்காசியில், அந்த வண்டி எப்படியாவது ஒரு ட்ரை பண்ணணுன்னு பார்க்குறேன். எல்லாம் நானும் இப்படி வாயிலே வடை சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஒரு ரூட்டே ட்ரை பண்ணுறதில்ல. இதுதான் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து மாற்றி போடுற ரூட்டு. திருநெல்வேலி டு சென்னை, திருநெல்வேலி டு சென்னைன்னு ரூட் போட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வரைக்குமே எனக்கு வந்து வீடியோ வந்து நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் திருநெல்வேலி, திருவள்ளூர், திருத்தணி, அதுக்கப்புறமா திருத்தணி, வேலூர், பெங்களூர், வேலூர், சென்னை ரூட்லாம் போட்டேன். இப்போ ரீசெண்டாக எந்த வீடியோவுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி பாடில்லை. நானும் ட்ராவல் பண்ணி ஒரு 3-4 மாதம் ஆகுது. ஓகே, சரி ரொம்ப நாள் ஆச்சு ட்ராவல் பண்ணி, இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ஆலங்குளம் புது பிரிட்ஜு ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நான் வந்து ஃபுல்லாக கட்டி முடித்த பிரிட்ஜில் வந்து நானே ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். சூப்பராக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இங்கே வரும்போது தான் யோசித்தேன், பாவூர் சத்திரம் பிரிட்ஜு முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாவூர் சத்திரம் பிரிட்ஜும் முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப வசதியாகிடும். காரில் வரவங்க கூட அந்த சைடில் ரைட் சைடில் ஏறி அப்படியே அந்த ரயில்வே கேட் வழியாக சுற்றி போகிறாங்க. இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஆலங்குளம் கரெக்டாக வந்துருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக மணி என்னென்னா 1:20. இங்கே வர்றதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது யூஸ்வலாக ஆகிற டைம் தான். நானும் இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் கணக்கு பண்ணி பஸ் வந்து அங்கே போயிடும்னு நினச்சேன். ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து மினி பஸ் தான் ஆக்சுவலாக இங்கே நிறைய இருந்துச்சு. சிவசக்தி, முக்கோடல் டு சிவகிரி போகிற வண்டி, அதே சங்கரங்கோயில், புளியங்குடி சங்கரங்கோயில் வண்டி. கூடிய சீக்கிரம் இந்த ரூட்டில் எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி போடுறேன். மோஸ்ட்டாக கேபின் வியூ கிடச்சா நல்லாயிருக்கும். அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடியும் உட்கார விட மாட்டாங்க நம்ம ஊரில். இல்லை, யார்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறதுக்கும் நமக்கு அந்தளவுக்கு யாரையும் தெரியாது. நம்ம போகிறது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யார் கண்ணையும் படாமல் அப்படியே உட்காந்து சைடில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாக. இப்போ ரீசெண்டாக வந்து மினி பஸ் வந்து மேக்ஸிகே வேன்களை எல்லாத்துலேயும் வந்து மினி பஸ் ஆக்கிக்கலாம்னு சொன்னது வந்து கூட ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா அந்த வண்டிஸும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டியில் வந்து உட்கார்றதுக்கு. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கும் இப்போது அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இன்டீரியருக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் பஸ்ஸு போகாத இடத்துக்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல மினி பஸ் தான் போகுது. மோஸ்ட்டாக ப்ரைவேட் நிறைய ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தாலே வந்து அந்த ஏரியாவில் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சைட்லலாம் கொஞ்சம் வந்து நான் 4-5 ப்ரைவேட் பஸ்ஸை பார்த்தா 1-2 தான் அந்த ரூட்டில் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து மெயின் ரூட்டில் வருது. ஏறக்குறைய எல்லாம் நல்ல விஷயந்தான். ட்ராவல்லாம் வந்து அருமையாக தான் இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம், நம்மளுக்கு வந்து ஒரு கேடிசி ஃபீல் கிடைக்கல. கேடிசி பஸ்ஸில் ஏறி உட்காந்தா அந்த இன்ஜின் சவுண்டு, அடிக்கிற கட்டு, அது இது எல்லாமே மிஸ்ஸிங்கு. மோஸ்ட்டாக இப்போ யாருமே வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் ஓட்டுறதில்ல. ரிட்டர்ன் வரப்போ வந்து எனக்கு BS6 கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து சொல்கிற அளவுக்கு அந்த ஜேர்னி வந்து அமையலை. பார்ப்போம். ஃபுல் பைபாஸ் வந்தால் நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது நினைப்போம் ட்ராவல் டைமெல்லாம் வந்து குறையும் அப்படின்ட்டு.
இப்போல்லாம் ஃபுல் பைபாஸாக வந்தால் பஸ்ஸை லாக் பண்ணிடுறாங்க. நான் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ வந்து 1.5 மணி நேரத்தில் பஸ்ஸில் வந்த டைமிங் அது 1 to 1. இருந்தாலும் இப்போ அதிகமாக தான் ஆகுது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சு செம்ம கிளைமேட்டாக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு. பார்க்கவே சும்மா அப்படி இருந்துச்சு. இந்த ரூட்டை வந்து ரியல் எஸ்டேட் தான் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக சைடில் பார்க்கும்போது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இடம்லாம் கடையாடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இந்த ரூட்டே ஒரு ஜெம்முங்க. அதாவது பைக் ட்ராவல் பண்ணாலும் ஒரு தனி ஃபீல் தான், பஸ் ட்ராவல் பண்ணாலும் தனி ஃபீல் தான், காரில் ட்ராவல் பண்ணாலும் தனி ஃபீல் தான். ஆலங்குளம் தாண்டி நம்ம இந்த சைடை வந்து பார்க்குறப்பவே வந்து நம்மளுக்கு அந்த தென்காசியோட ஃபீல் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்ல ஜேர்னி தான். அடுத்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து திருநெல்வேலி டு தென்காசி ட்ரெயினில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அச்சங்கோயில் அப்புறமா இந்த தென்மலை வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கரெக்டாக நல்லா மழை டைமில் இருக்கிறப்போ ஒரு KSRTC எல்லாம் கிடச்சிருச்சுன்னா வேறு என்ன வேணும், அது மட்டுமே போதும்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்து ட்ரிப் அடிக்கலாம். தென்காசிலையும் நிறைய விஷ்லிஸ்ட் இருக்குது. தென்காசியில் இப்போ வண்டியில் ட்ராவல் பண்ணுறது SCTC பஸ்ஸு ஏகப்பட்ட இருக்குது. ஆவடி சென்னை, அப்புறமா செங்கோட்டை ஆவடி, அதுக்கப்புறமா வந்து செங்கோட்டை கூடலூர் வண்டி. இது 2 SCTCயில் வந்து பயங்கரமான விஷயம். ஊட்டி ட்ராவல் விளாகில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம பேஜில் பண்ணணும். ஸோ நானும் இந்த ரூட்டுகளை எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணுறேன். செங்கோட்டை சத்தியமங்கலம் இந்த ரூட்டு, அப்புறம் ஆக்சுவலாக வந்து தென்காசி டிப்போக்கு வந்து பொள்ளாச்சி வழியாக ஒரு கோயம்புத்தூர் சர்வீஸ் இருக்குது. KTCக்கு வந்து 2 கோயம்புத்தூர் சர்வீஸ் வந்து பொள்ளாச்சி வழியாக இருக்குது. ஒன்று வந்து தூத்துக்குடி கோயம்புத்தூர் பழனி பொள்ளாச்சி, இன்னொன்று வந்து தென்காசி கோயம்புத்தூர் பழனி பொள்ளாச்சி. திருநெல்வேலி ரூட்டில் ஓடுறத தான் நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் ரூட்டில் ஓடுறது தான் பழனி பொள்ளாச்சி சர்வீஸ் இல்லை. இது நம்மளுக்கு ஒரு CTCயாவது CTC இல்லை KTC அந்த சர்வீஸை வந்து இல்லை NTC யாராவது ஃபோக்கஸ் பண்ணி பழனி பொள்ளாச்சிக்கு ஒரு ரூட்டை வந்து நாகர்கோவிலில் இருந்தோ அட்லீஸ்ட் போட்டாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். பார்ப்போம். கரெக்டாக 140க்கு வந்து பாவூர் சத்திரம் வந்துச்சு. கண்டிப்பாக வண்டி ரயில்வே கேட் வேலை முடியலை. ஸோ வந்து உள்ள இன்டீரியரில் தான் சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எனக்கு நான் ஒரு வாட்டி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து 2023 வந்து இந்த பக்கம் காரில் வந்தப்போ தான் இந்த டைவர்ஷன் வந்துருக்கு. நான் இங்கே உள்ள ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தேன், ஜேஜே பூல் வில்லான்ட்டு. அது வந்து ஐந்தருவி கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த டைவர்ஷனில் வந்து உள்ளே கட் பண்ணி போனேன். அப்போவே மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது இந்த பிரிட்ஜ் வேலை முடிகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து எப்படியாவது நம்ம பதிவு பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னியில் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. பிரிட்ஜ் இருந்தால் வந்து நம்மளுக்கு ஜேர்னியில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுவும் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த பாவூர் சத்திரம் ஒரு பிரிட்ஜு மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜேர்னியில் வந்து 15 to 20 minutes கம்மியாகிடும். நான் வந்து ஒரு 2:25 பக்கம்தான் வந்து தென்காசியே ரீச் ஆனேன். அந்த ஜேர்னி இந்த பாவூர் சத்திரம் பிரிட்ஜு மட்டும் இருந்தால் எக்ஸாக்டாக ஒரு 2 மணிக்காவது நான் ரீச் ஆகியிருப்பேன். ஒரு 1-to-1 பஸ்ஸஸ்லாம் நார்மலாக வந்து 1.5 மணி நேரத்துலேயே வர ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தான் டிராஃபிக்காக இருந்தாலும் அந்த பிரிட்ஜ் ஜேர்னி முடிஞ்சிச்சுன்னா. பார்ப்போம் அது எப்படி ஆகுதுன்னு. இந்த ஊருக்குள்ளே இந்த டைவர்ஷனுக்குள்ளே வரும்போது தான் வந்து ஒரு ஓல்டு நம்மளுக்கு திருநெல்வேலி பழைய வில்லேஜ் ஃபீலிங்கை பார்த்ததெல்லாம் வந்து ஓரளவுக்காவது கிடைக்கும். எனக்கு அந்த ரூட் கட்டாகி வர டைவர்ஷன் வந்து முக்கால்வாசி எந்தெந்த இடம்னு வந்து ஏரியா பேர் தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ரயில்வே கிராசிங் அங்கே அவ்வளோ தூரம் சுற்றி வந்து ஒரு வேளை இந்த ரயில்வே கேட்டும் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி போய் தென்காசி போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகிருக்கும். பட் ஏதோ வந்து தப்பிச்சிட்டேன். இந்த ரயில்வே கேட்லேருந்து ஒரு ஓல்டு வில்லேஜ் வைப்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கோம். மழை பெஞ்சு வேறு அந்த நல்லா ட்ரெஸ்லிங் ஆகி அந்த இந்த இடம்லாம் ஜேர்னி பண்ணும்போது ஃபீலிங்கே தனியாக இருந்துச்சு. நானும் இந்த இடத்த வந்து 4 தடவை பார்த்துட்டேன். 4 தடவை ஒரு வாட்டியும் எந்த மழை வந்தாலும் இந்த குளம் வெட்டி வச்சுருக்கிறது வந்து நிறையவே மாட்டேங்குது. இல்லை அது குளமா அது இல்லை வேறு எதுவான்னு தெரியல. ஒரு ஸ்டேட் ஹைவே ஒன்று தென்காசி டு நாகர்கோவில், அதாவது மார்த்தாண்டம் இந்த சைடு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு இந்த மலைப்பாதையில் போகிற மாதிரி ஒரு ரூட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பைக்கில் போகிறவங்களுக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்மையிலே செம்மையாக இருக்கும்.
அந்த ரூட் வந்து நம்மளுக்கு இப்போ போனோன்னா நம்ம வந்து தென்மலை நெடுமங்காடு சுற்றி தான் போக வேண்டியது இருக்குது. போய் குலசேகரமில் ஜாயிண்ட் அடித்து போகிறோம். பட் அந்த ரூட் மட்டும் வந்து இந்த வழியில் ஒரு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கே வந்து கூடலூர் ஊட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ரூட் வந்து ஒரு ஃபீலை கொடுக்கும். இல்லை ஆனால் அந்த ரூட்டு இருந்தாலும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே பேன் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற ஏரியாலெல்லாம் வந்துட்டு குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக பண்ணாங்கன்னா நம்ம ஊர் இந்த ஃபீல் அப்படியே இருக்கும். பார்ப்போம். இந்த பாவூர் சத்திரம் பிரிட்ஜு வேலை ஆனால் முடிகிறதையே இன்னும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 7 மாதமாவது டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சால் தான் இந்த இடத்த வந்து சுற்றிட்டு வந்து சீக்கிரமாக ஜாயிண்ட் அடிக்க முடியும். ஏன்னா இந்த இடம் வர்றதுக்கே கரெக்டாக 2 மணி ஆகிடுச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் மொத்தமாக க்ராஸ் பண்ணுற ஏரியா. இது வந்து 15-17 நிமிஷம் இழுத்து விட்டுடுச்சு. இது இல்லைனாலே வந்து ஜேர்னி டைமில் வந்து செம்மையாக கம்மியாகிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சி திருநெல்வேலி கேடிசிக்கு மொத்தம் செங்கோட்டை டிப்போ, தென்காசி, சங்கரங்கோயில், புளியங்குடி இந்த மாதிரி 4 டிப்போ இருக்குது. அதுவே இந்த சைடில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதில் உள்ள ப்ரைம் சர்வீஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணாலே நம்மளுக்கு செம்மையாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் வந்து செங்கோட்டை டிப்போ வந்து பிஆர்சி, அதாவது TN67 அண்ட் விருதுநகர் ரீஜனோடது. அதை வந்து அவங்க தானே இப்போ கூட மெஜாரிட்டி மதுரை, ராஜபாளையம், தென்காசி சைடில் ஆப்ரேட் ஆகிறது அவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பார்த்தேன் 3 மதுரை வண்டி தென்காசி பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தது. அதுக்கு பேரலாக ஒரே ஒரு மதுரை சர்வீஸ் தான் வந்து தென்காசியில் இருந்துச்சு. எப்படியாச்சும் ஒரு 2 மாதத்தில் இந்த ரூட்டை ஃபஸ்ட்டு ஷார்ட் ரைஸில் வந்து இந்த திருவனந்தபுரம் மதுரை, அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் இந்த திருவனந்தபுரம் மதுரை ரூட்டை வந்து புளியங்குடி வரைக்கும் அது கவர் பண்ணோம். அது என்னோடய நீண்ட நாள் ஆசை. பார்ப்போம் அது நடக்குதான்ட்டு. அதுக்கப்புறமா தென்காசி டு தேனி அந்த ரூட்டு, மதுரை, திருச்சி, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். ஓகே, இந்த ட்ராவலில் வந்தப்போ தான் இதெல்லாம் தோணிகிட்டு இருந்துச்சு. கூடிய சீக்கிரமே இந்த ஜேர்னி எல்லாத்தையுமே வந்து நான் விளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தென்காசி உள்ள பஸ்ஸு என்ட்ரு போடும்போது டைம் வந்து 2:10. இங்கே வரதுக்கே டைம் வந்து 1 மணி நேரம் 55 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸில் உள்ளே போயிடுவாங்கன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் தென்காசிலேயும் கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமு, டிராஃபிக்கு அது இதுன்னு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வண்டி. உள்ளே வந்தோடனே என்ன தான் அந்த பைபாஸ் ரோட்டில் வந்து ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஆலங்குளத்தில் இருந்து இது தென்காசி உள்ளே வந்தோடனே வர்றது ஒரு தனி ஃபீலிங் தான். ஆக்சுவலாக ஆலங்குளம் டு சென்னைன்னு ஒரு பஸ் வந்து முன்னாடி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஸ்சிடிசி செங்கோட்டை டிப்போ தான் அந்த சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிருந்தாங்க. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டையிலேருந்து கிளம்பி தென்காசி வழியாக பாவூர் சத்திரம், ஆலங்குளம் வந்து திருநெல்வேலி வந்துட்டு இருந்துச்சு. தென்காசி உள்ளே வந்துட்டு ஃப்ரீயாக போனோன்னா நைட்டு இல்லை ஒன்று காலையில் தான் வரணும் போல இருக்குது. இந்த இடம்லாம் கூட பரவாயில்ல. இப்போ தான் டிஎன்எஸ்டிசி தென்காசி டிப்போ வரப்போகுது. வண்டி ஃபுல்லாக காலையில் நானும் ஒரு தென்காசி என்ட்ரானோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பைக்லேயும் போகிற மாதிரி 15 நிமிஷத்தில் வந்துடும்னு நினச்சேன். ஆனால் சுற்றி வண்டியே காணும். தென்காசி டிப்போ ஒரே ஒரு வண்டி தான் உள்ளே நிற்கிது. ஃபியூவல் டேங்க்கு மட்டும் தான் நிற்கிது. எல்லா வண்டியும் டியூட்டிக்கு போயிருக்கும் போல். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து முன்னாடி டவுன் பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பழைய வண்டி தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ ஃபுல்லாக BS6 முக்கால்வாசி. நானே வந்து ஊரை சுற்றி ஒரு 7 டவுன் பஸ் பார்த்துருப்பேன். அதில் ஒரு 4-5 பஸ் வந்து BS6 தான் ஓடுது. எல்லா இடத்துக்கும் புது வண்டி ஓடிட்டுருக்கிறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. தென்காசி சென்னை ஒரு காலத்தில் ராஜகோபுரம் 777 எக்ஸ்பிரஸ்னு ஒரு வண்டி ஓடிட்டு இருந்தது. அந்த வண்டிக்கு செம்ம டிமாண்ட் வண்டி. கேடிசி பஸ்ஸு 2012 வரைக்கும் அந்த வண்டி ஓடிச்சு.
கடைசியில் முதல்ல வந்து சூப்பர் டீலக்ஸ் சர்வீஸாக தான் ஓடிட்டுருந்தது 2010 வரைக்கும். 2010லேருந்து 2009லேருந்து 11 வரைக்கும் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் 3+2 பஸ் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அதுவும் பக்கெட் சீட்லாம் போட்டு சூப்பராக தான் இருக்கும் அந்த வண்டி. கடைசியாக வந்து ஒரு TN74 உள்ள லாஸ்ட்டாக கட்டின ஒரு சூப்பர் டீலக்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக SCTC கண்ட்ரோலில் தான் ஓடிட்டுருக்கு. முன்னாடி SCTC டிப்போவும் ஒரு 2-3 சர்வீஸ் வந்து ப்ரீமியமாக தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, பொதிகை சாரல்ன்ட்டு. இப்போது செங்கோட்டை டிப்போவில் வந்து எப்படி போகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக நான் விளாகிங் பண்ணாததே வந்து செங்கோட்டை டிப்போ பஸ்ஸை மட்டும்தான். இன்னும் வந்து சவுத்தில் வந்து செங்கோட்டை டிப்போவும் ட்ரிவாண்ட்ரம் டிப்போ தான் வந்து நான் விளாக் பண்ணி போடலன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கூடிய சீக்கிரம் செங்கோட்டை டிப்போவை ஃபோக்கஸ் பண்ணி போடணும். தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டு. இந்த சக்தி பஸ் வந்து சங்கரங்கோயில் டு செங்கோட்டை வண்டி. இங்கே உள்ளே வந்துட்டு வெளியில் திரும்புறதும் பெரிய ஜாமாக தான் இருந்துச்சு. இங்கேயும் நிறைய மினி பஸ் தான் வண்டி வந்து நின்றுட்டுருக்குது. மோஸ்ட்டாக வந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து முக்கால்வாசி கூட்டம் இறங்குது. புது பஸ் ஸ்டாண்டில் கூட கூட்டம் வந்து கம்மியாக தான் இறங்குச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கின கூட்டம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு புது பஸ் போடுற அளவுக்கு ஒரு ஃபுல் பஸ்ஸு லோட் ஆகிற அளவுக்கு வண்டியில் ஆள் இருக்காங்க. தென்காசி நாகர்கோவில், அதுக்கப்புறமா தென்காசி மதுரை தேனி எல்லாமே வந்து கேபின் வியூவில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வண்டி கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும். முன்னாடி உட்கார விட மாட்டாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. பார்ப்போம், மதுரை ரீஜன் ஏதாவது வண்டி வந்து கிடச்சி ட்ரை பண்ணாலும் இன்னும் ஜம்முன்னு இருக்கும். ப்ரைவேட் ஸ்டேஜ் கேரியரில் கூட ஏதாவது ஒரு ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிற மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸுக்கு வந்து நம்மளை ஃபுல் விளாகிங் கிடச்சிதுன்னா இந்த ரூட்டு வந்து பயங்கரமாக கவர் பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறப்போ KSRTC வண்டி கிடச்சிது. கொல்லமோ சங்கனாசேரி டிப்போ வண்டின்னு நினைக்கிறேன். பட்டாசு ஜேர்னி ஸ்டாப்பிங்லாம் நின்று வண்டி வந்து 1.5 மணி நேரத்தில் போயிடுச்சு. இந்த தடவை வந்து ரிட்டனில் ஒரு KSRTC கிடச்சா நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் போய் ரீச் ஆனதே வந்து 2:30 மணி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் இறங்கும்போது. அப்புறமா KSRTCயில் கிளம்பும்போது கேட்டேன், தம்பி அந்த வண்டி கிளம்பிச்சு பண்ணிட்டாங்க, 2 மணிக்கு போயிடுமா லாஸ்ட்டாக KSRTC திருநெல்வேலி போகிற பஸ்ஸு. பார்ப்போம், அடுத்த ஜேர்னியில் ஏதாவது ஒரு KSRTC கிடச்சிச்சின்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல் கேபினுக்கு எடுத்து ஜேர்னி பண்ணலாம். ஒரு வழியாக 2.25 மணி நேரம் ஜேர்னி டைமு முடிஞ்சு கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வரப்போ மணி வந்து 2:30. நான் வந்து மேக்ஸிமம் 1.25 மணி நேரத்துலேயாவது மேக்ஸிமம் 1.25 இல்லை 2 மணி நேரத்துக்குள்ளேயே பஸ் ஸ்டாண்டு வந்துடும் நினச்சேன். ஷார்ப்பாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்போது டைமும் 2:30 மணி ஆகிடுச்சு. நல்ல ஜேர்னி தான், ஏன்னா இது வந்து 1-to-1 கிடையாது, எக்ஸ்ப்ரெஸ்ஸு. ஓகே, நம்மளுக்கும் வ்ளாகிங் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜேர்னியாகவே அமைஞ்சிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரேன். உள்ளே வந்த இது வந்து கேரளா போகிற கொல்லம் கொட்டாரக்குறை போகிற பஸ்ஸெல்லாம் இந்த சைடு நிற்கும். அப்புறம் KSRTC பஸ்ஸெல்லாம் அந்த சைடு நிற்கும். அப்புறம் திருநெல்வேலி ரேக்கு, நாகர்கோவில் ரேக்கு அதெல்லாம் நிற்கும். இந்த சைடு வந்து ஃபுல்லாக இந்த மதுரை திருச்சி, அதுக்கப்புறம் நான் தீபாவளி ஒட்டி வருதில் சென்னை ஸ்பெஷல் 2 பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக TN67 நின்றுட்டு இருந்தாங்க. நம்மளை விட்டுட்டு வண்டி வந்து செங்கோட்டை இளஞ்சி வழியாக செங்கோட்டைக்கு போயிடுச்சு. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.